கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 28 அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இதோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் பிறந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து நன்மைகளை செய்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்து மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழும்படி இந்த உலகத்தின் பாடுகளிலும், பாவங்களிலும், அக்கிரமங்களிலும், நோய்களிலும், வில்லி சுனி கட்டுகளிலும் மரித்து விடாதபடி, மரித்து போன அனுபவத்தோடு வாழ்ந்து விடாதபடி, இவைகளிலிருந்து ஜெயித்து ஜீவனுள்ள வாழ்க்கையும் சமாதானமான வாழ்க்கை வாழும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். ஆம், யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற அனுபவத்தின் வாழ்க்கை தருகிறார், சமாதானத்தின் வாழ்க்கை தருகிறார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் வாழ்க்கை தருகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பாடுகள், பாவங்கள், உபத்திரவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை உயிரோடு காத்து அவைகளிலிருந்து வெற்றி பெறவும், இந்த உலகத்தில் ஜெயிக்கவும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் மேற்கொள்ளவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட, என்னோடு கூட வாழ்நாள் முழுவதும் இருந்து நம்மையும் ஆண்டவர் வெற்றி பெற செய்வாராக. God bless you. Amen.